ஏற்கனவே சொன்ன மாதிரி 7-8% வாக்குகள் வந்து முஸ்லீம் வாக்கு இருக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்கு. இந்த வாக்கை வந்து பிரேக் பண்றது தான் அவங்களுடைய திட்டம். நீங்க ஏன் யாரை கேட்டு கூட்டு போட்டீங்கன்னு கேட்கறதுக்கு ரைட்ஸ் அவருக்கு இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவர், அந்த பகுதி மக்களோட மக்களா இருக்கிறவர், ஜாதி மதம் பார்க்காம இருக்கிறது. சனாதானம் மட்டும் இல்ல, அவங்க வந்து அந்த RSS கோட்பாடை எதிர்க்கிறாங்க. கலைஞரை விட்டு பவன்குமார் ரெட்டி, ஒருவேளை அவர் வந்து ஆந்திராவில் ரெட்டியா இருக்கிறனால அந்த ஆந்திராவில் நம்ம சினிமா தெலுங்கு படம்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி நடந்துக்கிற பார்க்குறாரா? நிகழ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். கேள்வி கணைகள் நிகழ்ச்சியில் நம்முடன் பங்கேற்றிருப்பவர் இந்திய தௌஹீத் ஜமாத் துணைத் தலைவர் திரு முகமது முனீர் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. நேயர்களுக்கும் தாம்பரத்தில் ஒரு இஷ்யூ, அதாவது கிறிஸ்தவ கல்லூரி ஒன்று, அதை வந்து சீல் வச்சதுக்காக அந்த பகுதியோட கவுன்சிலர் அவர் வந்து மனிதநேய மக்கள் கட்சியில் பொறுப்பில் இருக்காரு, தாம்பரம் யாக்கூப். அவர் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அதில் வந்து காவல்துறையினர் வந்து தடியடி நடத்தி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது காவல்துறை என்பது வச்சு முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க அவர் கீழே இருக்க ஒரு துறை. இவங்க கூட்டணி கட்சி வேற, ஏன்னா தெரியாமல் பண்ணியிருப்பாங்களா இல்லை எப்படி? இப்போ எப்படின்னா, தாம்பரத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு உலக புகழ்பெற்ற கிறிஸ்தவ கல்லூரி, ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். அது உதாரணத்துக்கு ஒருத்தர் மாணவர் படித்து வர்றாருன்னா கிறிஸ்டியன் காலேஜ்னாவே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஐக்கான். அங்கே படிச்சுட்டு வந்தாருனாவே இஸ் நாட் ஏ நார்மல் பெர்சனு, அவர் பெரிய ஜீனியஸாக தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் உள்ள. ஓகே, அந்த கல்லூரியில் வந்து சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இப்போ அப்படி ஒரு கல்லூரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாமானிய மக்கள், இயல்பான மக்கள், பிற்படுத்தப்பட்ட தலித்துகள், சிறுபான்மை மக்கள் கல்வியில் மேம்படுறதுக்காக தனியாக ஒரு கல்லூரி ஆரம்பித்து அவங்க அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு கல்லூரியை வச்சுருக்கிறாங்க. அந்த கல்லூரி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து சாதாரண எல்லாருமே வந்து விளிம்பு நிலை மக்கள்லாம் பெரிய அதிகாரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கல்லூரி. அந்த கல்லூரியில் வந்து அந்த இடம் சம்மந்தமாக ஏதோ ஒரு 2 சர்ச்சை இருக்குது. சர்ச்சை இருக்கிறப்ப இப்போ தாம்பரத்தோடைய கமிஷனர் என்ன பண்ணுறாங்கன்னா, மேயருக்கு தெரியாமல், துணை மேயருக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் அவங்களே போய் வந்து சீல் வச்சிடுறாங்க. அந்த காட்சி வந்து மேயரே வந்து தாம்பரம் மாநகராட்சி கூட்டம் நடக்கிறப்ப எனக்கே தெரியாது, எனக்கு தெரியாமல் சீல் வச்சிங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சி, இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறந்ததொரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த ஆட்சிக்கு வந்து வருவதற்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்கு ரொம்ப பலம். ஆமாம், அனைத்து தமிழர்களுமே வாக்களித்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சிறுபான்மை மக்களுடைய, முஸ்லீம்களுடைய வாக்குங்கிறது வந்து ஏறக்குறைய 7%. எல்லாரும் 3%, 4% சொல்கிறாங்க. 7.5லேருந்து 8% வாக்கு. இந்த வாக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. நான் வாக்குக்காக மட்டும் இதை வந்து கால்குலேஷன் பண்ண தேவையில்லை. ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் நடந்துக்கிறாங்க. அப்போ யார்கிட்டையுமே சொல்லாமல் அந்த அதிகாரி வந்து போய் சீல் வைக்கிறாங்க. அதை எதிர்த்து வந்து சகோதரர் யாக்கூப், தாம்பரம் யாக்கூப் சொல்லுவார், கேட்குறாரு. உதாரணத்துக்கு இந்த தாம்பரம் யாக்கூப் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தமிழகத்தில் எங்கு பிரச்சனை நடந்தாலும் சரி, அந்த மக்களுக்கு துயர் துடிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சமூக சேவர். ஓகே, அவர் உதாரணத்துக்கு பெருவெள்ளம் நடந்தப்போ போட்டை எடுத்துக்கிட்டு மக்களை காப்பாற்றுறவர். முன்னாடி சென்னை ரைன்ஸ் நடந்துச்சுல 8 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பெருவெள்ளத்தில் போட்டை வச்சுக்கிட்டு நூற்றுக்கணக்கான மக்களை காப்பாற்றுறாரு. ஜாதி மதம்லாம் பார்க்கல, அதில் பிராமணர்கள் இருப்பாங்க, தலித்துகளும் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம், பல லட்சக்கணக்கான நிவாரணங்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தோழர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவை மட்டும் இல்லை, எங்கே பிரச்சனை ஏற்பட்டாலும் அந்த மக்களுக்கு துயர் துடிக்கக்கூடிய ஒரு சமூக போராளி. அது எல்லாத்துக்குமே தெரியும். கொரோனாவில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிகமான பாடியை வந்து அடக்கம் பண்ண இது வந்து தாம்பரத்தில் அவருடைய தலைமையில் உள்ள டீம் தான். அவருடைய உயிரை துச்சமாக மதித்து செய்யக்கூடிய ஒரு சகோதரர். அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதநேய மக்கள் கட்சியும் தமுமுகவும் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கு. ஒரு IAS அதிகாரி மீனா, இவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆஃபீஸர் தான். ஒரு ரொம்ப இன்எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஃப்ரெஷ் கேண்டிடேட்டோ இல்லை. அவங்கள பற்றி நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பல மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறாங்க. பல IAS IPS புதுசாக வரக்கூடிய
மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம்ஸு அதெல்லாம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட அதிகாரிகிட்ட நீங்கள் ஏன் மேடம் மேயருக்கு துணை மேயருக்கெல்லாம் கேட்காம நீங்கள் வந்து கூட்டிங்கன்னு கேட்டால், ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, அதிகாரிகள் எப்படி வந்து ஆட்சிக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். 4 நாளைக்கு முன்னாடி தான் சிஎம்ஐ பார்த்துட்டு வந்திருக்கிறாரு யாக்கும். பேராசிரியர் ஜவாஹர்லா மனிதநேய மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற தலைவர், அந்த இயக்கத்துக்கு தலைவராக இருக்காரு. பெரிய தமிழகத்தில் மதிப்புமிகு ஒரு தலைவர். அவரோட போய் யாக்கூப் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு தெரியாதா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவர் கேட்கக்கூடிய ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஆமா, அவர் கேட்கிற கேள்விக்கு கொஸ்டின் பண்றதுக்கான வேலை தான் யாருக்கு? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு, கமிஷனராக இருக்கட்டும், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து தவறான உதாரணம் இல்லையா? அவர் என்ன, நீங்க ஏன் யாரை கேட்டு கூட்டு போட்டீங்கன்னு கேட்கறதுக்கு ரைட்ஸ் அவருக்கு இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவர், அந்த பகுதி மக்களோட மக்களா இருக்கிறவர், ஜாதி மதம் பார்க்காம இருக்கக்கூடாது. ஆனா நீண்டு சொல்றாங்க. அப்ப இதை கண்டிச்சு என்ன பண்றாங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய மாநில செயலாளர் சையத் அலி, மாவட்ட தலைவர் வந்து ஹசன் அலி, அப்புறம் சுக்கு அலி, எல்லாருமே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்றாங்க. அவங்கள கண்டிச்சு, உரிமையில் பேசுறது தப்பு தானே. அதுக்கு கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றப்ப அடுத்த நிகழ்வு என்ன நடக்குது பாருங்க. ஆர்ப்பாட்டம் உடனே இப்ப வந்து நீன்னு கேட்டா உடனே ஆர்ப்பாட்டம் பண்ணணும், ஜனநாயக உரிமை. அப்ப ஆர்ப்பாட்டம் எங்க பண்ண போறோம் கேட்கறாங்க, இடம் கொடுக்குறாங்க, ஸ்டேஜ் போடுறாங்க. ஆர்ப்பாட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கிறப்பே வந்து பவன்குமார் ரெட்டி அப்படிங்கிற அதிகாரி, டிசி நினைக்கிறேன், அவர் வந்து பேசின போது நிப்பாட்டு அப்படிங்கிறார். வன்னி அரசு யாரு? இந்த தமிழ்நாட்டில் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் ஆவதற்கு கடுமையா களம் காண்டவர். எங்க அமைப்புடைய மாநில செயலர் சையத் அலி யாரு? கடுமையா களம் கண்டு இந்த ஆட்சி வருவதற்காக உழைத்தவர்கள். அப்ப இவங்க ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாலும் சரி, பவன்குமார் போன்றவர்கள் வந்து திட்டமிட்டு சங்கிகளுக்கு ஆதரவா இருக்கிறாங்களோ, ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆதரவா இருக்கிறாங்களோ. எப்படின்னா முதல்வரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து தெளிவா வந்து சனாதனம் மட்டும் இல்ல, அவங்க வந்து அந்த ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடை எதிர்க்கிறாங்க கலைஞரை விட. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கலைஞர் கூட நேரடியா ஆர்எஸ்எஸ் எதிர்க்கல, கலைஞர் கூட நேரடியா சனாதனத்தை எதிர்க்கல. அவர் இலைமறை காயா பேசுவார். ஆனா இப்ப முதலமைச்சரும் சரி, விளையாட்டுத்துறை அமைச்சரும் சரி தெளிவா எதிர்க்கிறாங்க. அப்ப திட்டமிட்டு எலெக்ஷன் வரப்போகுது. பாராளுமன்றத்தை ஒன்றும் 3 மாதமோ 4 மாதமோ சொல்ல முடியாது, ஒன்றும் 1 மாசத்துல கூட அறிவிக்கலாம். அப்ப திட்டமிட்டு அரசுக்கு நான் கெட்ட பேர் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் பவன்குமாரும் செயல்படுறாங்க என்ற சந்தேகம் தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கு. அதை வந்து இந்திய தௌஹீத் ஜமாத் வந்து வன்மையாக கண்டிக்கும். இல்லை, அது வந்து முதல்வருக்கு தெரியாம இது நடந்திருக்குன்றீங்களா? ஏன்னா இது ஏன் கேட்குறேன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நம்ம எடப்பாடி பீரியட்ல பார்த்தோம். அவர் என்ன சொன்னாரு, நான் செய்தியில பார்த்தா இதை தெரிஞ்சுக்கிட்டேனாரு. அந்த அளவுக்கு அவர் இருக்கும்போது இன்ன வரைக்கும் அதை வந்து நம்ம முதல்வர் வந்து ஒவ்வொரு இடத்துல விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப இவரும் வந்து அலர்ட்டா இருக்கணும்ல, என்ன நடக்குது? கரெக்ட் தான். இது வந்து எப்படின்னா, ஒரு அவர் கேள்வி கேட்கிறாரு, அவங்க மனசுல அந்த சங்கித்தனம் இருக்குங்கிறதுடைய விளைவு தான் இது. உதாரணத்துக்கு நீங்க வந்து அந்த இமீடியட்டா அந்த அம்மா நீங்குது, ஐஏஎஸ் ஆஃபீஸர் நீங்குறாங்க. அப்ப அது வந்து அத சங்கியோட வெளிப்பாடு தானே, அது வந்து ஆர்எஸ்எஸ் உடைய வெளிப்பாடு தானே, அது பிஜேபி உணர்வோட வெளிப்பாடு தானே. அதே மாதிரி இவர் நடக்கிறாரு. இப்ப உதாரணத்துக்கு அந்த பொதுக்கூட்டத்துல, அந்த ஆர்ப்பாட்டத்துல சையத் அலி இருக்கிற அவரே ஆச்சரியப்படுறாரு. பவன்குமார் ரெட்டி, ஒருவேளை அவர் வந்து ஆந்திராவில் ரெட்டியா இருக்கிறனால, அந்த ஆந்திராவில் நம்ம சினிமா தெலுங்கு படம்லாம் பார்ப்போம்ல, அது மாதிரி நடந்துக்கிற பாக்குறாரா அப்படி. ஏன்னா மனிதநேய மக்கள் கட்சியும் சரி, இந்திய தௌஹீத் ஜமாத் சரி, மிகப்பெரிய போராட்டங்களை சென்னையில் நம்ம நடத்தியிருக்கிறோம். அந்த போராட்டங்கள் நியாயத்தின் அடிப்படையில், எப்படின்னா சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற போராட்டம், மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். அந்த போராட்டத்துக்கு கூட அதுக்கான உரிய ஏற்பாடுகள், அரசுக்கு எதிராக அரசு விடுதலை செய்யணுங்கிற கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த போராட்டம். அப்ப எல்லா பாதுகாப்பும் கொடுக்குறப்ப இதுல மாறுபடுதுன்னா, இவரை வந்து நீங்க சொல்ற பார்வையில பார்க்காம நான் சொல்ற பார்வையில ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்தின் அடிப்படையில் இவங்க செயல்படுறாங்க. பிஜேபிக்கு சார்பு நிலைப்பாடு எடுக்கிறாங்களா? ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 7-8% வாக்குகள் வந்து முஸ்லீம் வாக்கு இருக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்கு இருக்கு. இந்த வாக்கை வந்து பிரேக் பண்றதுதான் அவங்களுடைய திட்டம். அப்ப அதுக்கு உடந்தையா அவங்க எல்லாம் இருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. இருந்தாலும் முதலமைச்சர் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்.
இது போன்ற சம்பவங்கள் எங்குமே நடக்கக்கூடாது. அதைத்தான் இந்திய தௌஹீத் ஜமாத் வந்து கோரிக்கை வைக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும், அவர் கூட இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் கோரிக்கை வைக்கின்றோம். இது ஓகே. ஆனா இப்ப அந்த கல்லூரி பிரச்சனை முடிஞ்சு இந்த யாக்கூபுக்கும் காவல்துறைக்குமான ஒரு பிரச்சனையா மாறிடுச்சா? அந்த கல்லூரி பிரச்சனை அப்படிலாம் இல்லை. ஏன்னா அந்த தளத்துல வந்து விடுதலை சிறுத்தை இருக்கு, இந்திய தௌஹீத் ஜமாத் இருக்கு, இன்னும் பல்வேறு ஜனநாயக சக்திகள்லாம் இருக்கு. இல்ல இதை கண்டிச்சு தானே அந்த ஆர்ப்பாட்டமே. எதை கண்டிச்சு? இவரை ஒருமையில பேசுனது கண்டிச்சு தானே ஆர்ப்பாட்டம். அப்படி இல்லை. நீங்க வந்து யாக்கூபுங்கிறது ஒரு தனி மனிதனா நீங்க பார்க்க கூடாது. இப்போ முனீர் இங்க வந்திருக்கிறாருன்னா தனி மனிதன் இல்லை, ஒரு இயக்கம், ஒரு சமுதாயத்துடைய பின்னணியில தான் அதோட ரெப்ரசன்டேஷன் தான். யாக்கூப் இஸ் நாட் ஏ சிங்கிள் பர்சன். அவர் தனி. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறப்ப ஏன் இந்திய தௌஹீத் ஜமாத்துடைய தலைவர்கள் போறாங்க? ஏன் வந்து ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சியோடைய முக்கிய தலைவர்கள் அங்க போறாங்க. 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல. ஜெயினுல் ஆபதீன், அட்வொகேட் வழக்கறிஞர் ஜெயினுல் ஆபதீன் போறாரு, மாயாவரம் அமீன் போறாரு. இது மாதிரி பெரிய தலைவர்கள்லாம் அங்கே ஏன் போறாங்க? அப்பனா வந்து அது தனிப்பட்ட மனிதனுடைய பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து தனிப்பட்ட எனக்கு ஒரு ஆபத்தோ ஒரு விபத்தோ தனிப்பட்ட வரையில் ஒரு பாதிப்பு நடந்தால் அது 2வது விஷயம். இது சமூகத்துக்கான கேள்வி தானே, தனிப்பட்ட கேள்வி இல்லை. அதனால் நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா சமூகத்துக்காக காலையில் எந்திரிக்கிறதுல இருந்து இரவில் வீட்டுக்கு போகிற வரைக்கும் சமூகத்துக்காக உழைக்கிறவங்க எப்படி தனிநபர் ஆவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை இப்போ அந்த கல்லூரி பிரச்சனை என்ன ஆச்சு? எந்த கல்லூரி? ஆக்சுவலாக அந்த கல்லூரி பிரச்சனை, கல்லூரி வந்து திருப்பி அந்த சீல் வச்சது தப்புன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது ஓப்பன் பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சு. அந்த கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸ் வந்து மக்களுடைய பிரதிநிதிக்கு இருக்குல்ல. அதே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு எப்படி இருக்கு? நம்மெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி. ஆமா, குறைத்து மதிப்பிடலை. ஏன்னா மிக சிறந்த உயர்தரமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா வந்து மக்களுக்காக பாடுபடக்கூடிய லஞ்ச லாவணியமற்ற அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் இப்படி இருக்கிறது வந்து வருத்தம் அளிக்குது. அவர்கள் அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக்சுவலா இப்போ வாக்குறுதியிலே முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, சிறைவாசிகள்லாம் விடுதலை செய்யப்படுவாங்கன்ட்டு. நீங்களும் போராட்டம் நடத்தியிருக்கீங்கலாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றவே இல்லையே. அது ஏன்? என்னன்னு எப்படின்னா, உங்களுக்கு சிறைவாசிகள் விடுதலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்து நாம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டு காலம் அவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. அப்ப இந்த போராட்டம் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறப்ப முதலமைச்சர் வந்து முஸ்லீம் லீக்கோட மாநாட்டில் நேரடியாக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விடுதலை செய்வோம் அப்படிங்கிற அடிப்படையில் செஞ்சாங்க. செய்துட்டு வந்து இது ஏறக்குறைய நம்ம 2 வருடங்களாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், கேட்டோம். நம்ம நேரடியாக வந்து முதலமைச்சரை சந்திக்கிறப்ப கூட அந்த கோரிக்கை வச்சு, அந்த கோரிக்கையின் அடிப்படையில் 48 பேர் விடுதலைக்கான கையெழுத்தை வந்து முதலமைச்சர் போட்டார். போட்டு கவர்னருடைய டேபிளுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. கவர்னருடைய டேபிளுக்கு அனுப்பிச்ச பிறகு கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி நீட்டுக்கு கையெழுத்து இடமாக இருக்கிறாரோ அதே மாதிரி இந்த கைதிகளுடைய விடுதலை விஷயத்திலையும் மெத்தனை போக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறார். திருப்பி ரீகால் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருப்பி இதற்காகவே சட்டசபையை கூட்டினாங்க. திருப்பி ரீகால் பண்ணி தீர்மானம் போட்டு, சில பேர் கூட சொன்னாங்க தீர்மானம் போட்டால் தான் அவர் விடுதலை செய்ய முடியும். அப்படிலாம் இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பும் இருக்குது. நீங்கள் ஜூனியர் வீடன் பத்திரிகையில் வேலை செய்கிறப்ப நாற்காலி போடாமல் இருக்கிறாங்க கடைகளில் அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தப்ப நீங்கள் வந்து ஜூனியர் வீடனில் வந்து எழுதுறீங்க, நாற்காலியே போடாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு எழுதுறப்ப அந்த கன்சர்ன் மினிஸ்டரை வந்து சந்திச்சு கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு மாலில் அந்த ஊழியர்கள் அமைப்பிற நாற்காலிக்கு யார் கையெழுத்து போடணும்? அந்த மினிஸ்டர், கன்சர்ன் மினிஸ்டரே என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கவர்னர் கையெழுத்து போடாம இருக்க, அதனாலதான் அந்த நாற்காலி பிரச்சனை அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அப்ப எல்லா பிரச்சனைக்கும் வந்து நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபையில நாம வந்து தீர்மானம் போடலாம். எல்லாம் போட்டு சட்டம் ஏற்றுனா கூட அதுக்கு கையெழுத்து வந்து கவர்னர் தான் போடணும். அவர்கிட்ட தான் இருக்கு. திருப்பி இப்ப போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நேரடியா போய் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, 2 பேரும் சேர்ந்து பேசி முடிவெடுங்க போய் திருப்பி அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யறாருன்னா, கவர்னர் இது வரைக்கும் அதில் கையெழுத்து போடாமல் இருக்கிறார். அப்ப நாம என்ன சந்தேகப்படுறோம்னா, கவர்னர் வந்து எல்லாத்துக்குமான அதிகாரி, எல்லாத்துக்குமான ஒருத்தர் தான். அப்ப அவர் பர்பஸா எப்படின்னா, நீங்க இதுல ஒரு பார்க்கணும், பிற கைதிகள்லாம் வெளியே வர்றாங்க, இஸ்லாமிய கைதிகள் மட்டும்தான் அதுல பெண்டிங் வைக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்துல உதாரணத்துக்கு வந்து எதிரணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் கூட தீர்மானம் போடலை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் முடிஞ்சு. இப்போ ஒன்றும் வரல. திருப்பி ரீகால் பண்ற, திருப்பி கேட்குறாங்க, ஏன் ஒன்றும் வெளியிடாம இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. எப்படி நீட்டுக்கு வந்து ஒரு முட்டுக்கட்டையாக நம்ம வந்து கவர்னர் இருக்கிறாரோ அதே மாதிரி முட்டுக்கட்டையாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. நம்ம தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி நடந்த பல சேனல்களுடைய கேள்வி நிகழ்ச்சியில் கூட இந்த பதில் சொன்னோம். அவங்க பெயிலில் வந்துருவாங்கன்னு. ஏறக்குறைய நிறைய பேர் இப்போ வந்து பெயிலே கொடுக்காம இருந்தாங்க.
வந்து இடைக்கால பெயில் இருக்கு பார்த்தீங்களா, ஆமா. அந்த நிவாரணம் கூட அவங்களுக்கு இல்லை. பரோலில் தான் வருவாங்க. பரோலில் வர்றப்ப சுற்றி 2 துப்பாக்கி இந்த போலீஸ் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஒரு ரெமிடி எந்த அளவுக்குன்னா, அவங்க வந்து பெயிலில் வந்திருக்கிறாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கான வைத்தியம். ஏன்னா இதில் ரொம்ப வேதனை. இப்போ உதாரணத்துக்கு இது முஸ்லீம் கைதிகள் அப்படிங்கிறதுக்கான ஒரு கவலையோட பேசினா கூட கிட்னி பாதிச்சிருச்சு, கண் பாதிச்சிருச்சு, ஹார்ட் ப்ராப்ளம். இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஸ்டேஜ். இப்படி தன்னுடைய அனைத்து செல்களும் இழந்த அளவுக்கு அந்த சிறைவாசிகள் இருக்கிறாங்க. மனிதர் தானே, முஸ்லீமா விட்டுருங்க, கவர்னருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மனிதர் தானே, சாமானியன் தானே. 25 வருஷம் அவன் இருந்துட்டான்ல. அவன் சொல்ல போனா எளிய தமிழ்ல பேசணும்னா செத்து சுண்ணாம்பாயிட்டான். ஒண்ணுமே இல்லை, செத்து சுண்ணாம்புனா அந்த சுண்ணாம்பு பயன்படுது. அப்படி இருக்கிறான், ஒரு நடைபிணமா இருக்கிறான். அவரை விடுதலை செய்யறதுல என்ன பிரச்சனை? அப்ப இந்த கேள்வியை வந்து கவர்னரை நோக்கி நாம கேட்கிறோம். நீங்க கருணையோட நடந்துக்கிறீங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. மக்கள் சபையே சேர்ந்து இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 2 பிரதான கட்சிகள், திமுக, அதிமுக. இப்போ முன்னாடி அதிமுக வந்து இந்த விஷயத்துல வந்து வாய் திறக்காம மௌனியா இருந்தாங்க, மௌனமா இருந்தாங்க. ஏன்னா அதிமுகவை பற்றி பேசுவதற்கு அதிகமான உரிமை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா 18 வருடமோ 20 வருடம் அதிமுகவோட பயணித்த அமைப்பு இந்திய தொகுதி ஜனதா. அது மட்டும் இல்லை, எல்லாரும் வந்து கடினமா முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் மிக எளிதாக பார்ப்போம். உங்களுக்குலாம் தெரியும், ரொம்ப சர்வசாதாரணமாக போய் பார்ப்போம், எங்கள் கோரிக்கையை வைப்போம், சமுதாய ரீதியான கோரிக்கையை வைப்போம், செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ அப்படி இருக்கக்கூடிய அதிமுகவே சட்டசபையில் வந்து இந்த விஷயத்தில் ஒரு மனநிலைக்கு வந்துருச்சு. அப்போ திமுகவும் அதிமுகவும் ஏறக்குறைய ஒரு பெரும் வாக்கு வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள் ரெண்டுமே ஒத்த கருத்தில் இருக்கிறப்ப நம்ம கவர்னர் கையெழுத்து போடுறதுல என்ன பிழை இருக்குது? போட வேண்டியது தானே. ஆனால் என்ன செய்கிறாருன்னா, கவர்னர் கையெழுத்து போடுறதுக்கு இன்னும் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அதனால் கவர்னர் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். இது வந்து நீட் எப்படி எங்கள் மக்களுடைய மண்ணுடைய பிரச்சனையோ, எங்களுடைய பெண்களுடைய பிரச்சனையோ, எங்களுடைய குழந்தைகளுடைய பிரச்சனையோ, அதே போன்று தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். சிறைவாசிகள் விடுதலைக்கு உடனே கையெழுத்து போடுங்க. அதில் சில ஷரத்துக்கள் இருக்கிறதுனால தான் அது கையெழுத்து போடல அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதாவது பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர், மாதிரி குண்டு வெடிப்பு ஈடுபட்டவங்க, இந்த மாதிரி ஒரு ஷரத்து வச்சுருக்காங்க. அது வந்து கவர்மெண்ட்டு தான் அந்த ஷரத்தை போட்டது. அது ஒரு காரணமாக கூட அவங்க அந்த ஷரத்துகள் எதுவுமே இல்லை. இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி உதாரணம் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வருடத்துக்கு முன்னாடி அந்த இஷ்யூ இருந்துச்சு. இப்போ இது சில ஷரத்துக்கள்லாம் இருந்தது. இப்போ அந்த சரத்துக்கள்லாம் இல்லை, எடுத்தாச்சு. அந்த குழு போட்டு அதுக்கப்புறம் அந்த சரத்துக்கள் வந்து நாங்களே நேரடியாக முதலமைச்சர் போய் சந்தித்தோம். முதலமைச்சரை போய் சந்தித்து முதலமைச்சர் சொல்ல இந்த சரத்துக்கள்லாம் வந்து இதாக இருக்குது. யாருடைய விடுதலைக்காக நீங்கள் சொன்னீங்களோ, நீங்கள் வந்து முஸ்லீம் லீக்குடைய மேடையில் பேசுனீங்களோ, யாருடைய விடுதலைக்காக நாங்கள்லாம் உழைத்து கொண்டு இருக்கிறோமோ அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படணும், அவர்கள் இந்த வழக்கிலையும் இல்லை அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. அதெல்லாம் இப்போ எந்த இதுவுமே இல்லை, கிறிஸ்டல் கிளியர். ஏன்னா நீங்கள் வட இந்தியாவில் இது போன்ற வழக்குகள் உள்ள பல பேர் விடுதலை அடைந்திருக்கிறாங்க. குஜராத் விஷயங்களையும் பார்த்துக்கலாம், பல வழக்குகளில் விடுதலை அடைந்திருக்கிறாங்க. அந்த வழக்கெல்லாம் பட்டியல் போடுறதுனாவே வந்து அரை மணி நேரம் உங்களுக்காக ஒவ்வொரு ஆக்ட், எந்தெந்த ஆக்டில் யார் யார் எந்தெந்த பேரில் விடுதலை ஆகினாங்கன்னு கூட என்னால் பட்டியல் போட்டு பேச முடியும் வைங்களேன். அப்போ அப்படி இருக்கிறப்ப இது பர்பஸாகவே வந்து இன்டர்னல் அஜெண்டா தான். நேரத்தை கொடுத்து நேர்காணலில் பங்கேற்றமைக்கு நன்றி. இந்த நிகழ் சேனல் உண்மையிலேயே சமீபத்தில் நான் தொடர்ச்சியாக இந்த சேனலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல அரிய பல கருத்துக்களை வந்து எந்த அரசியல் சாயமும் இல்லாமல், திமுக அதிமுக அப்படின்னு சாயம் இல்லாமல், இந்த மண்ணுக்கு எது தேவையோ, இந்த மக்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உண்மையிலேயே மெய்சிலிருக்க வைக்கின்றது, மகிழ்ச்சி அளிக்க வைக்கின்றது. இந்த சேனல் ஏறக்குறைய பல மில்லியன் மக்கள் பார்க்கக்கூடிய சேனலாக மாறணும். இந்த சேனலை பார்க்கக்கூடியவர்கள் வந்து இதை ஆதரிக்கணும். இதோடைய வெற்றி பீடு நடை போடுவதற்கு எங்களுடைய ஆதரவுகளையும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.